வணக்கம் ரிக்ஷார்ட்ஸ் மக்களே. ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வீடியோ என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் டூர் வந்து போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 18,000 19,000 ஃபாலோவர்ஸ் இருக்கப்போ நான் வந்து போட்டிருந்தேன், லைவில் வந்து போட்டிருந்தேன். அதுமாரி நான் இந்தமாரி பேசி போடல, ஜஸ்ட் நான் அப்படியே வந்து ஒரு ஓவர்வியூவாக காட்டியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு குயிக் ஃபார்ம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபார்முக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இங்கே தான் நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டு. இந்த கேட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு 15 ஃபீட்டுக்கு காளி சிலை வந்து ஒன்று வச்சுருக்கோம். ஃபார் எங்களுடைய பர்சனல் ப்ரேயர் பர்பஸ். அதுக்காக இந்த இடத்துல வந்து பகுலாமுகி காளி வந்து ஒரு 15 ஃபீட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபார்முடைய என்ட்ரன்ஸு. நம்ம இப்படி தான் வந்து உள்ள போகணும். நான் வண்டி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக வந்து போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். வண்டி எடுத்துகிட்டு போவோம். நான் புல்லட் எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி, இதில் தான் வந்தேன். ஆட்டுக்குட்டி உள்ளார வந்துடும், அதனால சாத்திட்டு போயிடலாம். அப்படியே கேமராமேன் பின்னாடி ஏறி பாப்பில் நம்ம வந்து அப்படியே உள்ள போகலாம். இது வந்து ஃபார்ம் என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ள போகிறது. போனீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து போகன் விழா அழகுக்காக ஒரு செடி ஒன்று வச்சுருப்போம். நான் அடிக்கடி வந்து இந்த வாழைத்தோட்டம் பற்றியெல்லாம் ஒரு வீடியோஸ் போடுவேன். அது வந்து இந்த வாழைத்தோட்டம் தான். இது வந்து ஒரு 100 குழியில் வந்து ஒரு 100 குழி இருக்காது, ஒரு 75 இருக்கும். அந்த 75ல் நம்ம வந்து வாழைத்தோட்டம் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2 சைடும் அப்படியே ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மாமரம் தான் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது அப்படியே ஃபுல்லாக மாமரம் தான். உள்ள போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு தென்னமுலை ஸ்டார்டிங் இங்கேருந்து தான். அங்கே வந்து ஒரு சின்ன வழிபாட்டு டெம்பிள் ஒன்று இருக்கும், சித்தர் கோவில் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டோம்னா நம்ம இங்கே ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுவோம். இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு எல்லாமே புழக்கத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, யூசேஜு, அதுக்கப்புறம் வந்து பெட்ஸ் வளர்க்குறது, இது எல்லாமே இங்கே தான். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி வந்து நிறைய இந்த கொக்கனட் பற்றி டிஸ்கஸ் பண்ணி நான் வீடியோ போட்டிருப்பேன். அது எல்லாமே வந்து இந்த சைடு ஒரு ஏக்கர், இதுலேருந்து அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக 1 ஏக்கர். இந்த 1 ஏக்கரில் தான் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து எல்லாமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து பலாப்பழம் பறிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பலாமரம் வந்து அந்த பலாமரம் இதை தெரியுது இல்லையா? நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் இடம் வாங்கினப்ப அந்த ஒரே ஒரு பலாமரம் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெளியிலேருந்து தண்ணி வாங்கி இந்த பில்டிங்லாம் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் பண்ண செடி வந்து இந்த வாதாமரம். இதுவும் நான் வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வாதாமரம் இதுதான் ஃபஸ்ட்டு வச்சது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் இது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த சின்ன டென்ட் மாதிரி அது ஒன்று போட்டோம், ஷெட்டில் வந்து வீடு மாரி போட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து இது கட்டினது. இது வந்து கொஞ்சம் மாடலாக அந்த தாய்லாந்து ஹவுஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். இது என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பூரா உட்டு, எல்லாமே வந்து வால் எல்லாமே வந்து ஃபுல்லாக உட்டு. அதுக்கு மேலே நான் வந்து கீத்து போட்டு அதுக்கு மேலே வந்து விரல் போடலாம் அப்படின்னு கீத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை. ஒரு 8 months ஒன்ஸ் அதை வந்து நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது, அதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், கீத்தை பூரா எடுத்துட்டு நான் பிஃபோராகவே பிளான் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக கீத்துனோன்னா நீங்கள் வந்து கம்பு குச்சி இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் வந்து பெர்லின் போட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன், ஃபியூச்சரில் ஷெட்டு போடுற மாதிரி ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், கீத்தை பூரா பிரிச்சுட்டு நான் ஷெட்டு வந்து போட்டேன். ஸோ மேலே போகிறதுக்கு இதுதான் வந்து வழி. இப்போ வந்து இங்கே ஒருத்தர் தங்கியிருக்காரு இங்கே. ஸோ அவருக்கு வந்து இப்போ மேலே நான் ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, எடிட்டிங்காக இங்கே வந்து ஒரு ரூம் மாதிரி அலாட் பண்ணலாம். நம்ம இங்கே வரும்போது இங்கே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை நம்ம வந்து இங்கேயும் நம்ம எடிட்டிங்காக பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். உள்ள நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோஸில் பார்த்தவங்க. ஃபுல்லாக வந்து வுட்டில் பண்ணது. இது செல்ஃப் டிசைன், நானே டிசைன் பண்ணி இது வந்து நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதிக யூசேஜ் நான் வந்து இங்கே இல்லை. என்னைக்காவது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நைட் ஸ்டே பண்ணுவோம். இப்போ ரீசெண்டில் நான் ஒரு 1 year வாக்கில் நான் நைட் ஸ்டேலாம் இங்கே பண்ணவே இல்லை. ஸோ ஏதாவது மதியானத்தில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே வச்சு சாப்பிடுவோம். ஸோ நல்லாயிருக்கும் இங்கே ஏரியா. அதுமாரி இங்கே வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன திண்ணை மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். இங்கே வந்து நான் ஒரு உட்டன் சோஃபா ஒன்று போட்டிருக்கேன். ஜாலியாக வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். ஈவினிங் டயத்துலலாம் இந்த மாதிரி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மழை வர மாதிரி இருக்குது கொஞ்சம் கிளைமேட்டு. அண்டு இதுதான் வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸு. லைட் ஆஃப் பண்ணிடுவோம். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பூ பூத்திருக்கு பாருங்க, ஏகப்பட்ட காய் உழுவும். அதை வந்து பிளான்ட் ஆக்கி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் நான் வந்து கொடுப்பேன். இதோட ஸ்மெல்லு
அப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீட்லேயும் வச்சுருக்கேன், இங்கேயும் வச்சுருக்கேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 பிளான்ட் கிட்ட இருக்குது. வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இருக்குது. 3 பெருசு பெருசாக இருக்குது. அதுலேருந்து காய் நிறைய விழுவும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்பீசிஸ் கலெக்ஷன் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து இருக்கும். ஏன்னா அம்மா வந்து சித்தா லைனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக நிறைய பிளான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நாங்கள் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனில வந்து ஹெர்பல்ஸ் கொஞ்சோண்டு இருக்குது. அதுக்கப்புறம் தென்னமுல்லை வந்து எல்லாமே வந்து குட்டரகம். குட்டரகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஷார்ட்லேயே வந்து காய்க்கும். இது தென்னை மரம் மாரியே இருக்குல்ல, இது ஆக்சுவலாக தென்னை மரம் இல்லை, இது கல்வாழை. தென்னமுல்லை வந்து இதுதான், இதுலேருந்து தான் உங்களுக்கு தென்னமுல்லை ஸ்டார்டிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து குட்டை ரகம். ஒரு சில இது வந்து ரகம் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நெட்ட ரகமாக ஆயிடுச்சு. பட் இருக்கிறதுல முக்கால்வாசி எல்லாமே கிட்டத்தட்ட 120 சம்திங் இருக்குது. அது எல்லாமே வந்து குட்டை ரகம் தான். இது வந்து காய்க்குது இப்போ தான், இது போட்டு 4 இயர்ஸ் ஆகுது. அதுமாரி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம ஃபார்மில் இருக்க தென்னமுல்லையை பற்றிலாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன். அதாவது நான் பதியனே போடுவேன், வீட்டில் காய்ச்சி நெத்து விடுவது இல்லையா, அந்த நெத்தை எடுத்து நான் இங்கே வந்து பதியன் போடுவேன். நான் அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய தெரியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸு. இன்னும் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதோடைய இது தெரியும், இன்னும் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிறத நம்ம காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் வந்து காட்டிடலாம். இது வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்ததுக்காக ஃபார்ம் ஹவுஸில் கிளிப்பாக போடுறீங்க, எங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வந்து டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் சரி ஓகே திரும்பி போகலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த கடைசி வரைக்கும் போகலாம், பட்டு நம்ம வந்து போகலை. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்த ஏரியா தான். இங்கே வந்து நாய்க்குட்டிக்கு ஒரு சின்ன ஷெட்டு வந்து போட்டிருக்கோம். நான் நாய்க்குட்டி பற்றி சொல்லியிருக்கேன். 3 நாய்க்குட்டி இருக்குது. அதில் ஒன்று வந்து சிப்பி பாறை, 2 வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸு. இப்போ இன்னொரு ஒரு குட்டி நான் வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் ஸ்ட்ரீட் டாக் குட்டி தான் நான் எடுத்து வந்திருக்கேன். அதுவும் வந்து வளர்க்குறதுக்காக. அது இன்னும் க்ரோ ஆகலை, அதை கட்டியெல்லாம் போடக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுறணும். அதனால் ஒரு ஷெட்டுக்குள்ளே நான் வந்து அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸு. மோஸ்ட்லி நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து ரொம்ப நேரம் ஃபார்ம் ஹவுஸில் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் பீஸ்ஃபுல் ஏரியா. நம்ம வந்து இங்கே இருக்கிற பீஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால இருக்கிறதே கொஞ்சம் நேரம் இங்கே வந்து, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போவோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வந்து அழைச்சிட்டு வர மாட்டேன். நான் மட்டும் வருவேன், இல்லை நான் அம்மா கூட வருவேன், இல்லை ஒர்க்கர்ஸ் கூட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பப்பீஸ்க்கு சாப்பாடு போகிறதுக்காக வந்தேன். ஸோ அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டே டியூன் வித் பிக் ஷார்ட்ஸ். டேக் கேர். சியர்ஸ். பை.